ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் அண்ட் vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப சத்தானது கூட தான். இப்போ இது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா புதினா ரைஸ் தான். புதினா ரைஸ் ரொம்ப ஈஸியாக, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு புதினா ஒரு பெரிய கட்டு, நல்லா புதினா கட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த புதினாவை ஒரு பெரிய புதினா கட்டு இது நான் சேர்த்துருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா போதும், நிறைய எண்ணெய் சேர்க்க வேணாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் இது போடணும், கொஞ்சமாக ஜீரகம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சமாக 2 வரமிளகா இருக்கு இல்லையா, அந்த 2 வரமிளகா, இது கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போது இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க, இது எல்லாத்தையும். இப்போ நான் அதுக்கு சாதம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சாதம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நான். வேர்க்கடலை நீங்கள் வறுத்ததாக இருந்தால் ரொம்ப நாடி வறுக்க வேணாம். நான் இது வறுக்காததுனால இப்போ நான் ஒரு கொஞ்ச நாள் வறுத்துட்ருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் டக்குன்னு அதை ரொம்ப கருக விட வேணாம். வறுக்காத வேர்க்கடலைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், அது டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நமக்கு டேஸ்ட், இது புதினா ரைஸ் டேஸ்ட் கூடுதலாக நல்லாயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சாதம் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த ரைஸ் தான், நார்மல் ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸ் கூட இல்லை. இப்போ இந்த நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு உப்பு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ இதில் அந்த சாப்பாடை போட்டு நம்ம கலந்துடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த சாதத்தை போட்டு கலந்துடலாம். ஒரு அருமையான ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு புதினா ரைஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு அனுப்பலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பப்படு, உருளைக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி எதுவானா சைடில் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு வேர்க்கடலை, முந்திரி இல்லைன்னா வேர்க்கடலையும் போடலாம், வேர்க்கடலைன்னா முந்திரியும் போடலாம். 2 இருந்தால் 2மே சேர்க்கலாம். சேர்த்திங்கன்னா கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான ஒரு புதினா ரைஸ் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீனில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஒரு அருமையான டேஸ்ட்டான புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே அளவில் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக வரும். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.